இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை அரசு பேருந்துகளில் செல்ல தமிழ்நாடு முழுவதும் 1,25,000 பேர் முன்பதிவு செய்திருப்பதாக போக்குவரத்து துறை சார்பாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அரசு பேருந்துகளில் 1.25 லட்சம் பேர் பயணிகள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல 1,25,000 பயணிகள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பிற இடங்களிலிருந்து 8,478 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை அரசு பேருந்துகளில் செல்ல தமிழ்நாடு முழுவதும் 1,25,000 பயணிகள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து மட்டும் பல்வேறு ஊர்களுக்கு செல்ல 8,000 பயணிகள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை மற்றும் பிற நகரங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி 13,184 சிறப்பு பேருந்துகள் உட்பட 19,484 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டின் பிற இடங்களிலிருந்து 8,478 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முன்பதிவு செய்யக்கூடிய சூழலில் அரசு பேருந்துகளில் செல்ல மட்டும் 1,25,000 பயணிகள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி 13,184 சிறப்பு பேருந்துகள் உட்பட 19,484 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, விவரங்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம் என்பது இன்று காலை முதல் தொடங்கியுள்ளது. குறிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் 14ஆம் தேதி வரை மொத்தமாக 19,484 பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. சென்னையிலிருந்து மட்டும் 11,006 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த நிலையில் சென்னையில் வழக்கமாக இன்று இயக்கக்கூடிய 2,100 பேருந்துகளுடன் 901 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல சென்னையில் 6 இடங்களில் இருந்தும் இந்த சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கம் நடைபெற்று வருகிறது. அதன்படி மாதவரம் புதிய பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதி நகர் பேருந்து நிலையம், தாம்பரம் சானிட்டோரியம், அதே போல பூந்தமல்லி பைபாஸ் மாநகராட்சி பேருந்து நிறுத்தம், கோயம்பேடு பேருந்து நிலையம், அதே போல கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என 6 இடங்களில் இருந்து பேருந்துகள் என்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த இடங்களுக்கு செல்ல பொதுமக்களுக்கு வசதியாக 450 சிறப்பு எம்டிசி இணைப்பு பேருந்துகளுமே இயக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலைதான் பொங்கல் பண்டிகைக்காக முன்பதிவு செய்தவர்களுடைய பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி மொத்தமாக இந்த முன்பதிவு செய்தவர்கள் பட்டியலின் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து அரசு பேருந்துகளில் பயணிக்க 1,25,000 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சென்னையில் இருந்து மட்டும் பல்வேறு ஊர்களுக்கு செல்ல 86,000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.